وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله ربنا سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து எமது உயிரிலும் மேலான அருமை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் என்ற இந்த அருமையான அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தை தான் நான் இப்போது உங்களுக்கு ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தில் எப்படி ஒரு சமூகம் ஈமானிய சமூகமாக ஒற்றுமையாக அகலாக்காக பண்பாக ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவர் சுயநலமாக இல்லாமல் பொதுநலத்தோடு எப்படி வாழ வேண்டும், எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற பல பகுதிகளை இந்த சூரத்துல் ஹுஜராத் பேசுகிறது. அந்த வகையிலே தான் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களில் ஈமானிய சமூகத்திலே 2 தரப்பாராக பிளவுபட்டால் 3ஆம் தரப்பு சமாதானப்படுத்துங்கள் என்ற பகுதியை நாங்கள் அழுத்தமாக விரிவாக வரலாற்று பகுதிகளோடு பார்த்தோம். இப்போது அல்லாஹ் தஆலா இந்த 10வது வசனத்திலே சொல்கிற செய்தி, இன்னமல் முஃமினூன இஹ்வத்து. நீங்கள் 2 மூமின்கள் 2 சாராராக பிளவுபட்டு நிற்கிற போது நீங்கள் அவர்களை சமாதானப்படுத்துங்கள் என்று சொல்வதனுடைய அந்த மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், அவங்க 2 தரப்பாரும் சண்டை பிடிச்சு பிளவுபட்டு வாழ விடாதீர்கள், அவங்களோட சகோதரர்கள். அதைத்தான் பின்னால் உள்ள ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இன்னமல் முஃமினூன இஹ்வத்து. முஃமின்கள் எல்லாம் அவர்கள் உற்ற நம் சகோதரர்கள், எல்லோரும் சகோதரர்கள், ஈமானிய குடைக்கு கீழாக இருக்கிற சகோதரர்கள். ஒரு வாப்பாவுக்கு பிறந்த சகோதரர்கள் 2 பேர் இருப்பார்கள், நான தம்பி என்று சொல்லி, அது சகோதரர்கள். ஆனா அந்த சகோதரத்துவத்துல ஆக முக்கியமான ஒரு பகுதிதான் ஈமானிய சகோதரர்கள். ஒரு ஈமானிய வாப்பாவுக்கு பிறந்த ஈமானிய பிள்ளைகள் என்றால், இந்த வாப்பாவுக்கு பிறந்த 2 சகோதரர்கள் என்ற அந்த பந்தம் என்பது ஒரு பகுதி, அதுவும் அந்த பந்தத்தோடு கலந்த ஈமானிய சகோதரர்கள் என்பது முக்கியமான பகுதி. அதனால்தான் வாப்பா முஸ்லிமாக இருக்கிறார், உள்ளவர்கள் 2 பேரும், ஒருவர் முஸ்லிம் ஒருவர் காபிராக இருக்கிறார் என்றால், வாப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பேரும் என்ற பகுதி என்பது ஒன்று. அவர்கள் சகோதரர்கள் தான் இந்த பிறப்பின் அடிப்படையில். ஆனால் பலமான அல்லாஹ்வின் பார்வையில் அந்த ஈமானிய சகோதரர் என்ற பகுதி அங்கே இல்லை. அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு மேலான ஒரு நபி. அவர் உலுல் அஸ்ம் என்று சொல்கிற 5 மிக முக்கியமான நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒருவர். உலுல் அஸ்ம், மன வலிமையுள்ள, பலமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பலமான மனிதர்கள் தான் அந்த 5 நபிமார்கள் என்று சொல்கிற நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எமது அன்பான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இந்த 5 நபிமார்களும் உலுல் அஸ்ம் என்று சொல்கின்ற பல வலிமையான, அந்த மன வலிமை மிக்க, ஈமான்ல பலமானவங்க என்று சோதனைகள் நிறைய சந்திச்சவங்க என்ற பகுதியை தான் சொல்கிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம்
இந்த பூமியில பிரச்சாரம் பண்ணிய காலம் 950 வருடம். அவர் வாழ்ந்த காலம் 950. அவர் ஈமானிய பிரச்சாரம் தவா செய்த காலம் 950 வருஷம். இந்த 950 வருட கால பிரச்சாரத்துல அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளது. அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததனால் ஏற்பட்ட விளைவு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்லாத்துக்கு வரல. ஏனென்றால் எப்போதும் அந்த வாப்பாட கௌரவத்தை கற்றுக் கொடுக்கிறது நிச்சயமாக அந்த உம்மாதான். வாப்ப சொல்லும் கொள்கைக்கு உறவூட்டுவது அந்த தாய் தான், மனைவி தான். இந்த மனைவி காபிராக இருந்ததனால் அந்த பாசறையில வளர்ந்த பிள்ளையும் வாப்பாடு எதிரியாகத்தான் வளர்ந்தான். எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் இந்த மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலே என்ற மாதிரி அந்த உம்மாட அரவணைப்பு கெட்டதாக இருந்தால் புள்ளேட்ட மார்க்கத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு புள்ளேட்ட ஈமானிய பாசறையாக மிக அதிகூடுதலாக ஒரு புள்ள உறவாடுவது உம்மாட அரவணைப்புதான். தூங்கினாலும் உம்மாட்டதான் நிற்பானவன். எலும்பினாலும் உண்டாலும் வென்றாலும் அவன் அணிந்தாலும் குளித்தாலும் எல்லா அரவணைப்பும் வீட்டில் உள்ள மகாபெரிய ஒரு ஆசிரியை ஈமானிய ஆசிரியை என்றால் அது நிச்சயமாக தாய்தான். நீங்க பார்க்கலாம், ஒரு குடும்ப உறவு துண்டிக்கப்படுறதுல ஒரு தாயுட பங்களிப்பு நிறைய இருக்கிறது. சேர்ந்து நடக்கிறதையும் அந்த தாயுட பங்களிப்பு தான் நிற்கிறது. தெரியா என்ன, ஒரு வாப்பாவை பொறுத்தவரையில வாப்பா எவ்வளவு குடும்பத்துல கவனம் செலுத்தினாலும் அவருடைய அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் என்ற அந்த சம்பாத்தியம் என்ற அந்த பெரிய பகுதிய, இந்த கௌரவம், அந்த குடும்பத்துக்கு இருக்கிற அந்தஸ்து நிறைய பகுதியை பாதுகாக்கிறது வாப்பாதான். அவன் தலை தெளிக்க சம்பாதிச்சு எப்படியாலும் பிள்ளைகளுக்கு இன்னொரு கை நீட்ட வைக்காம தேவையான நேரத்துக்கு கிளாஸ் பீஸ்ல கொடுக்கறதாக இருக்கலாம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதாக இருக்கலாம். இந்த பிள்ளையோட பீஸ் எப்படி நான் கட்டணும் என்று அவனுக்கு தலையில நிறைய நெருப்பு பத்திட்டு இருக்கும். ஆனா காட்ட மாட்டான் அந்த வாப்பா. அந்த வாப்பாவுடைய பங்களிப்பு லேசில்ல சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் இஸ்லாம் நிறைய பகுதி நீங்க பார்க்கலாம், எப்போதும் அந்த வாப்பாட பகுதியை பத்தி வீட்டுல நிர்வாகியாக இருப்போம் வாப்பதான நல்லா சொல்லுகிறாங்க. ஏனென்றால் ஒரே ஒரு பாயிண்ட் தான், அபிமா அன்பக்குமி நம்பாலியும் அவங்கதான் செலவழிக்கிறார்கள். செலவழிக்க வசதி இல்லை என்றால் வீடு குட்டிச்சுவராகும். பஞ்சம் தலை விரித்து ஆட ஆரம்பித்தால் கௌரவம் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அங்க கடன் இங்க கடன், அங்க கை நீட்டி இங்க கை நீட்டி, இங்க கேட்டு இங்க கேட்டு புலகள் எல்லாம் பிச்சை கேட்கிற நிலைமைக்கு ஆளாகிற வாப்பா தொழிலாளி இல்லாட்டி இந்த பாரிய கௌரவத்தை பாதுகாக்கிற ஒவ்வொரு வாப்பமாறுதான். அதான் உண்மைமாறு விளங்கோணமான பகுதி என்று கண்ணியமான பெருமக்களே, அந்த வாப்பமாறு நல்லா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஆளாகி புள்ளகள் கருத்து காட்டும் மௌனமாக இருக்கிற மனைவிமார்கள் பல பேர் புள்ளகள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிற கட்டமாக கொள்ள, வாப்பக்கு தொழில் இல்லாத கட்டமாக கொள்ள இந்த வீட்டு சண்டியனாக உண்மைமாறு மாறுறதை பார்க்கலாம். முழு அதிகாரமும் அந்த பொண்ணுட கையில வாரத்தை பார்க்கலாம். அந்த உண்மை சொல்றமா எல்லாம் அந்த புள்ள ஆடும். ஆனால் அந்த உண்மை நல்ல பெண்ணாக ஈமானிய பெண்ணாக இருந்தால், புள்ளகள் எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் உங்களை சின்ன வயசுல வாப்பா நல்லா கஷ்டப்பட்டு தான் காப்பாத்தினாரு, இந்த வாப்பதான் உங்களுக்கு இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்ச இந்த அருமை பெருமை எல்லாமே இந்த வாப்பாட கௌரவத்தை மௌத்தாக வரக்காட்டும் காப்பாற்ற பொம்பளை உண்மைதான். அதனால்தான் நீங்க பார்க்கலாம், எந்த பெண்ணாவது ஒரு கணவன் உயிரோடு இருக்கிற நிலைமையில அந்த கணவன் பொருந்திக் கொள்ற மனோநிலையில வாழ்ந்துட்டு அவள் மௌத்தானால் அவருடைய சுவர்க்கத்துடைய 8 வாசலும் திறக்கப்பட்டு உனக்கு விரும்பின வாசலால் சுவர்க்கம் போகலாம் என்ற மகாபரிய பாக்கியத்தை கொடுக்கிற எல்லாம் ஏனென்றா இந்த வாப்பட கௌரவம் என்று லேசில சுப்ஹானல்லாஹ். தெரியுமா, ஒரு புள்ள நல்ல பிள்ளையாக வாழணும் என்றால் அவன் வாப்பாவை மதிச்சா போதும். இந்த வாப்பட கௌரவம், வாப்பாட அட்வைஸ் என்றது மிகப்பெரியது. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இது தத்துவமாக படித்த பாடல். ஆனால் காலம் சொல்கின்ற சில உண்மைகள் இதில் இருக்கிறது என்பார்கள் சகோதரர்களே. இந்த வகையில தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட பிரச்சாரத்துல அவருடைய மேலான ஈமானிய அந்த பகுதிய அந்த பொடியன் மகன் ஏற்றுக்கொள்ளாததுக்கான காரணம் இந்த மனைவி கெட்டவளாக இருந்தது. நீங்க இத ஒப்போசிட்ட பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற மேலான மனிதர், அல்லாஹ்வுடைய நபி, அவருக்கு ஒரு அடிமை பெண்ணாக கிடைத்தவர் தான் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பது.
இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நல்ல பெண்மணி. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் கணவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு சீதேவி தாய், வரலாறு நெடுகிலும் நினைவூட்டப்படுகின்ற ஒரு தாய். சஃபா மர்வால தொங்கோட்டம் ஓடுவதென்றால் அன்னை ஹாஜர் தான். உதுகியாவுடைய பொறுப்பான கொடுப்பதாக இருந்தால் வரலாறு நெடுகிலும் பேசப்படுகிறதுல அன்னை ஹாஜர் வரலாற்று பெண்மணிதான். அந்த தாய் நல்ல பெண்ணாக இருந்தது. கணவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை தேனி, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் குழந்தையின் தாயை விட்டுட்டு போயிட்டாரு. மொத்தமாக பிள்ளை வளர்த்தது அன்னை ஹாஜர் தான் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வளர்த்து அவ்வளவு பெரிய ஆளாத்தான் வளர்த்தவர்கள். ஆனா வாப்பட சப்போர்ட் இன்னைக்கு வரல. அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த வாப்பா புள்ளை உண்மையும் விட்டு போகுமாறு. நீங்க பாருங்க, இஸ்மாயில் என்ற குழந்தை ஒரு நபி ஆகிறார். அந்த நபியை வளர்ப்பு, நபியை வளர்க்கிற விவகாரத்தில் செய்த அர்ப்பணிப்புக்காகத்தான் அல்லாஹ் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை வரலாறு நடிகளும் பேசப்படுகிற ஒரு தாயாக மாற்றுகிறார். தண்ணீர் ஏறி ஓடியெல்லாம், ஆனால் ஒரு இபாதத்தாக அல்லாஹ் சஃபா மர்வா ரெண்டையும் ஆக்குறான். ஹஜ்ஜி உம்ரால வாஜிப், கட்டாயம் செய்ய ஒரு மாணவர் ஹஜ்ஜில பரல். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையில் அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பாருங்க நல்ல தாயாக இருந்ததுனால அந்த குழந்தைய வளர்த்து கொள்ளே பாருங்க. பாப்பா சின்ன வயசுல எவ்வளவு விட்டுட்டு போனவருக்கு இறக்கம் இல்ல, அப்படி இப்படி என்று கெட்ட புத்தி சொல்லி கொடுக்கல. அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் மகனே உங்களோட வாப்ப போனாரு, அவருக்கு கவலைதான். வாப்பட அருமை பெருமைகளை சொல்லி 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 சொல்லித்தான் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தாங்க. அதனால அந்த உள்ள இடையில வார நேரத்துல இடையில வந்து, என்னுடைய அருமை மகனே உன்னை நான் அறுத்து பலியிடுமாறு நான் கனவு கண்டேன் மகனே என்ற கொள்ள அந்த புள்ள சொல்ற வார்த்தை பாருங்க, யாபத்தி ஃபால்மா தூமர், அல்லாஹ் உங்களுக்கு ஏறி இருந்தா நீங்க அதை செய்ய, என் இரக்கமுள்ள வாப்பாவே, சதஜித்னி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், இந்த பொறுமைசாலிகள் ஒருவராக இன்ஷா அல்லாஹ் நீங்க கண்டுகொள்வீங்க. இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற சொல்லலாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்தது அந்த தாய் தான். இந்த தாய் நல்லவராக இருந்ததனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறகு வந்த காலத்திலேயும் அந்த பிள்ளைக்கு வாப்பட பாசத்தை நல்லா சொல்லி 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 வளர்த்தாங்க. இன்னைக்கு சில நேரத்துல கஷ்டப்படுகிற வாப்பமாறு வெளிநாட்டுக்கு போயிட்டு அவன் நல்லா உழைக்கிற புள்ளகளோட வாய்க்கே டெலிபோனை கொடுத்து நீயே ஏசி வாப்பா கட்டி சொல்லி, உங்களுக்கு தலை இல்லையா வாப்பா, அப்படி இல்லையா வாப்பா, இப்படி இல்லையா வாப்பா, கெட்ட புத்தி சொல்லி கொடுத்து கடைசியில நோயாளியாக வாப்ப வெளிநாட்டுல கஷ்டப்பட்டுட்டு 20-25 வருஷத்துக்கு போற வார வந்தது பின்னால் அந்த வாப்பட மதிப்பை வச்சு மகன் நடக்கிறதில்ல. சில அந்த மகள் அந்த மாதிரி நடக்கிறதில்ல. ஏனென்றால் அதுக்கு மிகப்பெரிய ஆணிவேராக, மிகப்பெரிய அத்திவாரமாக இருந்த அந்த உண்மை இருக்கிற ஒரு கெட்டவராக இருந்ததுனாலதான் இந்த வாப்பா இந்த மேலான மனிதருடைய கௌரவத்தை சொல்லி கொடுக்காம, அதான் பாருங்க பிள்ளைகள் சில டைம் வாப்பாரோட வாயடிக்கிறேன், பொடிமாறு சண்டை பிடிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அவன் பெருத்தால் வளர்ந்தால் இவ்வளோ வாப்ப நல்லதாக நடந்தாலும் இந்த வாப்போட ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக நெருங்கி பேசுறதை விட்டுட்டு உண்மையோட நெருக்கமாக இருப்பார். அந்த உண்மையோட நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பத்தை சுயநலமாக சில பெண்கள் பயன்படுத்துவார்கள். இந்த சுயநலமாக பயன்படுத்துற என்னன்னா, அப்படி பயன்படுத்துற நேரத்துல வீட்டு ராணியாக மாறி என்ற கட்டளை பிரகாரம் தான் எல்லாம் நடக்கணும். பாப்பா வயசானதை பின்னால் அவருக்கு தொழிலும் இல்ல, கஷ்டமான கட்டத்துல பொடியமாறு சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கொண்டு சில நேரத்துல மாப்பிள்ள மாற செல்லா காசாக செல்லு கேட்காத எதை செஞ்சாலும் புள்ளகள் வந்து உம்மாட்ட கேட்கல, உண்மைதான் முடிவெடுக்கிறேன், இல்லடா மகனை வாப்பாட்ட கொஞ்சம் கேட்டுக்கொள்வோம்டா, மகனை வாப்பாட்டு கேளு கொஞ்சம் பேசு அப்படின்னு நல்ல புத்தி சொல்லி கொடுத்த தன்மகள் இன்னைக்கு அரிதாகி பற்றி பேசி நெருப்பு பற்றி சாம்பலாக பேச அகலாக்கள் இல்லாம வாப்பமாற மதிக்காத நிலைகளை பார்க்கலாம். சோழர்களே நடக்குது. அதனாலதான் அந்த வாப்பாட கௌரவத்தை அவருக்கு வசதியான காலத்துல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த கட்டத்துல இந்த மனைவியாக இருந்து எல்லா செலவிலையும் வாழ்ந்தவ இந்த புள்ளைகள் வளர்ந்த ஆம்பளை பொடியுமா சம்பாதிக்கிற கட்டமாக கொள்ள அந்த மாப்பிளமாரோட அந்தஸ்த வாப்பாட அந்தஸ்த உரமூட்ட வேண்டிய மேலான ஒரு ஆள் அந்த உம்மாதானன்றதை நல்லா மறந்துடப்படாது. இப்ப செய்திக்கு வருகிறோம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பிரச்சாரத்தை அவ்வளவு கெஞ்சி சொல்லி அந்த மகன் ஏற்றுக்கொள்ள, ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு எதிரி அவர் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது. யாரென்றால் அவன் மனைவி. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க
அந்த பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சு கடைசியா அவரை கொல்றதுக்கு முற்படுகிற காலம் வந்த உடனே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார், ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, இந்த பூமியில காபிரான யாரையும் உயிரோடு விட்டுடாவே யா அல்லாஹ், ஒத்தனை விட்டுடாவே. இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக் வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. அவங்க பெற்றெடுத்தால் காபிரான ஒரு புள்ளையை பெறுவாங்க, இல்லாட்டி ஈக்கிற முஸ்லிமை வழிகெடுத்துவாங்க. அதனால ஒத்தனை விட்டுடாதே யா அல்லாஹ். அந்த வெள்ள பிரளயம் வந்து அல்லாஹ் ஏற்பாடு கப்பலை செய்ய சொல்லி அந்த வெள்ளம் வருகிறது. அண்ணன் எல்லாரும் மூழ்கடிக்கப்படுறாங்க. அந்த மூழ்கடிக்கப்படுகிற நேரத்துல எல்லாம் கவனிங்க, முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வாரேன் நான் உங்களை சொல்றதுக்கு. இது அந்த மூழ்கடிக்கப்படுகிற அந்த சந்தர்ப்பத்துல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா புனைய ர்கம் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன். மகனே, நீ காபிர்களாக இருக்காதே மகனே, இந்த கப்பல்ல ஏறிக்கொண்டு தப்பப்பாரு. சாவி இலா ஜபலி யஸிமுனி மினல் மா. இந்த பெரிய உயர்ந்த மலை உச்சியில நான் ஏறி என்ன காப்பாற்றிக் கொள்வேன், நான் ஏற மாட்டேன் இந்த கப்பல்ல, நம் மலை உச்சியில் ஏறி நான் தப்புவேன் என்று சொன்னது. ஆசிமல் யௌமின் அம்ரில்லாஹ், இன்றைய நாள்ல அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விட்டது, அல்லாஹ்வை தவிர காப்பாற்றுகிறவர்கள் யாரும் இல்லை மகனே ஏறு என்று சொல்றாரு. ஆனா அவன் கேட்கல, அவன் பிடிவாதமாக இருந்தான். உம்மட நிலைப்பாட்டில் அவன் இருந்தான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அல்லாஹ் சொல்கிறான், மலையின் உச்சியில அந்த வெள்ளம் வருகிறது. மலையின் உச்சியை தாண்டி வெள்ளம் போய் அவன் மூழ்கடிக்கப்பட்டிருப்பதால்கள். கப்பல்ல இருந்து கொண்டு மக்கள் எல்லாம் எவ்வளவுதான் இருந்தாலும் தந்த ரத்தம் என்று பார்க்கிற நேரத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கண் மகனை நோக்கி போகிறது. மகன் தால்ரன். இது பாரதூரத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற மேலான நபிக்கு தெரியும், இவன் நரகவாசியை தான் நிரந்தர நரகவாசியாக போறான். சின்னொரு வார்த்தை ஈமான் கொள்ளலையே என்ற கவலை அந்த பாரதூரம் ஈமான்தாரிக்கு தான் தெரியும். அவனுக்கு கடல் அப்படியே போக்கொள்ள அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, இன்னஹு மின் அஹ்லி இன்னப்னி மின் அஹ்லி. யா அல்லாஹ், என் மகன் காபிரா மௌத்தாகிறா யா அல்லாஹ், அவன் என்ன குடும்பம் யா அல்லாஹ், என் ரத்தம் யா அல்லாஹ், என்ன புள்ள யா அல்லாஹ், இன்னஹு மின் அஹ்லி, என்ன குடும்பமே யா அல்லாஹ், அவன் நரகவாசியா போறானே அவன் அப்படி என்று கவலைப்படுறாரு. பாருங்க, பெத்த பிள்ளை என்ற தாயந்த நிலை, தாப்பரன நிலையில் உள்ள அவன் புள்ளவன். கண்ணியமான சகோதரர், அல்லாஹ் என்ன பதில் சொல்ல தெரியுமா? இன்னஹு லைஸ மின் அஹ்லி, இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் உங்களோட குடும்பம் அல்ல என்று சொல்றான். பெத்த மகன் தான், ஆனால் ஈமானிய பாசறையில, ஈமானிய குடையில, ஈமானிய நிழலுக்கு கீழால, ஈமானிய உறவுக்கு கீழால அவனோட குடும்பம் அல்ல என்று சொல்றான். அதனால தான் சகோதரர்கள் 2 பேர் மூமினாக இருக்கிறார்கள் என்றால் அந்த இரத்த உறவோடு சேர்ந்த ஈமானிய உறவு என்ற பகுதி இருக்கிறது. அதான் நாங்க கண்டுகொள்ளாம இருக்கிறோம். நாங்க கீரின் பாம்பு மாதிரி வாழ பார்க்கிறோம், நாங்க பழி வாங்குறோம், நாங்க மனுஷனோக பேசுறோம், நாங்க குறைகளை மறைக்காமல் இருக்கிறோம், நாங்க கோபம் காட்டி வாழ்றோம். நாங்க பிசினஸ் பண்ற நேரத்தில் அவன் பாதிக்கப்பட்டவர் கொஞ்சம் கூட என்னோட மனதுக்கு வராம நாங்க சீனலமாக நடந்து கொள்றோம். அவனுக்கு பாதிக்கிறானே, அவன் நஷ்டப்படுறானே, அவன் கஷ்டப்படுவானே. கண்ணியமான சகோதரர்கள், ஈமான்தாரியுடைய உள்ளம் இருக்கிறது எப்போதும் இன்னமல் முஃமினூன இஹ்வா. இங்க பாருங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அந்த மகன் விஷயத்துல அல்லாஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் ஒரு ஈமான் விஷயத்துல உங்களோட குடும்பம் அல்ல என்று அல்லாஹ் சொல்றான். குடும்பம் அல்ல, இன்னஹு அமல் கைரு சாலிஹ், அந்த மகன் இருக்கிறானே அவன் ஒரு சாலிகான அமல் அல்ல என்று அல்லாஹ். எப்படி நுட்பமான சொற்பிரயோகம் என்று பாருங்க குர்ஆன். அந்த மகனை பத்தி சொல்ல போல இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் ஒரு சாலிகான அமல் அல்ல என்று அல்லாஹ் சொல்றான். சாலிகான அமல் அல்ல அவன், அந்த கொடியன் சாலிகான அமல் அல்ல. என்ன அர்த்தம்? இல்லை, நாங்க நல்லோரு பிள்ளை ஒன்றை பெற்றெடுத்து அந்த பிள்ளை ஈமான்தாரியாக வளர்த்தால், ஈமானோட அமலோட பிள்ளைகளை வளர்த்துட்டு நாங்க மௌத்தானால், நாங்க உயிரோடு இருந்து கொண்டு அமல் செய்யற மாதிரி சாலிகான அமலுண்டு செஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி தான் எங்கட புள்ள சாலிகான பிள்ளையாக வளர்க்கப்பட்டால் அவங்க நாங்க சாலிகான அமலோடு செஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி. அது எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாங்க பாருங்க. உன்னை புள்ள சாலிகான புள்ளை அல்ல என்று சொல்லாம இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், உங்களோட புள்ள சாலிகான அமலுண்டு அல்ல. எப்படி அற்புதமான சொற்பிரயோகம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த ஆயத்துல இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்றார்.
உங்களை ரெண்டு பேரு ரெண்டு சகோதரமார் முரண்பட்டால் கோபத்தோடு வாழ்ந்தால் அவங்களுக்கு இடையில நீங்க சமாதானப்படுத்தி வைங்கோ நல்லா சொல்றாங்க. நாங்க மௌத்தாக காட்டும் முயற்சித்து கொண்டே இருக்கணும். முயற்சி செஞ்சுவே இல்லை, அவன் நடக்கிறது அல்ல. எவ்வளவு பேசினாலும் யாரு பேசினாலும் நடக்கவே நடக்காது. அவங்க கோபத்தை தீர்த்து சமாதானமாகுவாங்களா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். ஆனா அல்லாஹ் ஓர்டர் ஒன்று இருக்கு, எனக்கும் உங்களுக்கும் ஒரு அமானிய பொறுப்பு. குடும்பங்களாக இருக்கலாம், இரத்த உறவுகளாக இருக்கலாம், அவங்களுக்கு இடையில போவதாகும் என்ன கடும் முயற்சி ஒன்று இருக்கு. நாம சமாதானப்படுத்தணும், நாம பேசிக்கொண்டே இருக்கணும். பேசுங்கப்பா பேசுங்கப்பா பேசுங்கப்பா. ஏனென்றா அவங்க ரெண்டு பேரும் நரகத்துடைய சுட்டு சாம்பல வாயில கொடுத்தீங்களான்னு சொல்லாசுமா. கண்ணியமான சகோதரர் சஹாபி வராரு, அல்லாஹ் நபியே, என் குடும்பம் என்னை தள்ளி நடக்கிறது, என்னை வெட்டி நடக்கிறது, நான் ஒட்டி நடக்க பார்க்கிறேன் என்ன சொல்லாசுமா. என் குடும்பம் என்னை வெட்டி நடக்கிறது, தள்ளி நடக்கிறது, ஆனா நானும் அவர்களோடு சேர வேண்டும் என்று விரும்புகிறேன் யார் ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னவ, உனக்கு அல்லாஹ்வுடைய புறத்தில் நீ முயற்சித்தால் நீ சேரணும் என்று ஆசைப்படுகிற நேரத்துல உனக்கு உன் பக்கத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருடைய வாயிலை நீ நரகத்துடைய சுடு சாம்பல போடுகிறாய் என்று ரசூலுல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, ரெண்டு பேர் பிணங்கி கொண்டு வாழ்ந்தால் அந்த ரெண்டு பேர் பிணங்குகிற நேரத்துல அவன் அமல்கள் அல்லாஹ்வுக்கு உயர்த்தப்படாது. சொன்னாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வாரத்துல செஞ்ச அமல்களை அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்துகிறார். அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகிறார். ஆனால் ரெண்டு பேருடைய அமல நீங்க உயர்த்த வேண்டாம், அப்படியே தடுத்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒருவர் யார் என்றால் அவர்தான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து ஷிர்க் செய்யற மனுஷன். அப்ப ஷிர்க் செய்யற மனுஷன் என்றால் அவன் அமலாளி ஷிர்க் செய்யறான். காபிரான மனிதர்கள் ஷிர்க் செய்யறதைத்தான் சில பேர் நினைச்சு கொண்டீங்க, கும்பிடுறான், சிலை வணங்குறான், இதைத்தான் ஷிர்க் நினைச்சு கொண்டீங்க. ஆனா ஷிர்க்குத்தான் அது. முஸ்லிமாக பிறந்தவனும் ஷிர்க் செய்வான், அவன்கிட்ட ஷிர்க் வரும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸ்லிமுடைய அமல் உயர்த்தப்படாத காரணம் ஷிர்க் செய்யறாங்க. எங்க எல்லாருக்கும் சில நேரத்தில் மௌலைமாறு ஷிர்க் பக்தர்களை கும்பிடுறது, இல்லாட்டி இந்த ஆலயங்கள்ல வைத்து மத ஆலயங்கள்ல மாற்று மக்கள் ஏன் செய்யறது? முஸ்லிம் தொப்பி போட்டு ஷிர்க் வராதா? நீ யாம உயர்த்தீன் என்று சொல்ற ஷிர்க் இல்லையா? நீ அல்லாஹ்ட்ட கேட்கணுமான துஆ அவுலியாக்கள்கிட்ட கேட்கிற, அவுலியாக்களே அப்பாங்களே கேட்கிற ஷிர்க். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இதான் ஏகத்துவம், இதான் இஸ்லாம். இய்யாக நஅபுது, உன்னை வணங்குகிறேன் யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்கிட்ட மட்டும்தான் உதவி தேடுகிறோம். அல்லாஹ்வை தவிர வேறு யார்கிட்டயா உதவி தேடினால் அவர் ஷிர்க் செய்கிறார். இன்பத்தில் குப்பியை தூக்குறாய், மூல கட்டுறாய், மந்திரிக்கிறாய், கணக்கு போட்டு பாய்க்கிறாய், நீ ஷிர்க் வைக்கிறாய். இந்த ஷிர்கோட நீ துஆ கேட்டா கபூலாக்கப்படாது. இந்த ஷிர்கோட அமல் செய்தால் அமல் கபூலாக்கப்படாது. அதனால்தான் காபிர் முஸ்லீம்களுடைய ஜனாசாவை தொழுவர் இல்ல. காபிரான மனிதர் முஸ்லீம்களுடைய ஜனாசாவை தொழுகை நடத்த மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசால ஆக குறைஞ்சது 40 பேரு, ஆக குறைஞ்சது 100 பேரு அவங்க ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டு அவங்க அல்லாஹ்ட்ட அந்த மையத்துக்காக விமோசனத்துக்கு தௌபா அவங்க துஆ கேட்டால் அவங்களோட ஷஃபாஅத் அவங்களோட துஆவை அல்லாஹ் கபூலாக்குறான். ஆனா ஒரு நிபந்தனை, அந்த 40 பேரோ 100 பேரோ லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஆ, அவங்க அல்லாஹ்க்கு அணுவளவும் இணை வைக்காதவங்களாக இருக்கணும். அப்ப இணை வைக்கிற நிலைமையை காபிர் முஸ்லிம் தொழுவானா? இவரும் முஸ்லிம் தொழுவானா? முஸ்லிம் தான் தொழுவார். ஆனா முஸ்லிம் தொழுகிற தொழுகையால் ஷிர்க் இருக்கப்படாது. அப்ப முஸ்லிமாக இருக்கிற மனிதத்தை ஷிர்க் வரும் என்று வழங்குறா இல்லையா? முஸ்லிம் சமூகத்துக்குள்ள ஷிர்க்கான காரியத்தை படிக்கணுமா இல்லையா? எவ்வளவு கவனமாக இருக்கும், எவ்வளவு உலமாக்கள் கவனம் வாயை பத்திட்டீங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். பன்றி இறைச்சியை எப்படி ஹராம் என்று சொல்கிறோமோ, செத்த பிராணியை சாப்பிடுவது எப்படி ஹராம் என்று சொல்கிறோமோ, அறுத்து பலியிடுகிற நேரத்தில் குர்பான்கள் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்கப்படாவிட்டால் அந்த இறைச்சி தின்னப்படாது என்று சொல்கிறோமோ, நாம் ஒவ்வொரு கலவைகளை ஹலால் ஹராம் ஹலால் பார்க்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களை இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படுறதுக்கு ஆணி வேறாக இருக்கிற மனிதன் நிரந்தர நரகவாசியாக்குற ஷிர்க்க பத்தி ஒவ்வொரு பள்ளிவாசலும் பேசப்படும். ஷிர்க் என்ற சொல்ல பேசினாலே அவனுக்கு ஒரு முத்திரை குத்தினாரா? இவர் ஷிர்க் என்றாரு, வித்யத் என்றாரு. இதை சொல்றதுக்கே பயமா இருக்கு. சொன்னால் இவர் தௌஹீத் ஆயிட்டாரு, வேற கொள்கை மாறிட்டாரு, இப்படி சொல்லப்படும். இந்த பயத்துல வித்யத் என்ற சொல்ல பேசுறதுல, வித்யத்துக்குரிய வரைக்கிற சொல்றதுல, ஷிர்க்க பத்தி பேசுறதுல
கண்ணியமான சகோதரர்கள். அந்த வகையில கண்ணியமான சகோதரர்களே, எனவே இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் சகோதரர்கள். அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றாரு பாருங்க, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவர் சாலிகான அமல் அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை கொண்டு அந்த ஈமான்தாரியின் விஷயத்தை எல்லாம் உங்களுக்கு விளக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, வத்தகுல்லாஹ, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, வத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, லஅல்லகும் துர்ஹமூன். நீங்க சகோதரர்களுக்கு இடையில பிளவுபட்டவளாக இருந்தால், அந்த பிளவுபட்ட நிலையில இருக்கிற நேரத்தில் நீங்க சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் சொல்றார். சொல்ற இடத்துல பாருங்க என்ன சொல்ல பயன்படுத்தார், வத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ் பயந்துக்கோங்க. யாரு சொல்றது? பிணங்கினவங்களுக்கு அல்ல, பார்வையாளராக இருக்கிற மூணாம் தரப்புக்கு தான் அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் பயந்துக்கோங்க, நீங்க அல்லாஹ் பயந்துக்கோங்க. உங்களோட கடமையை நீங்க செய்யாம போட்டாயினாய், நானும் பொறுப்புதாரி, நீங்களும் பொறுப்புதாரி, எல்லாரும் பொறுப்புதாரி. குடும்பங்களுக்குள்ள பிளவோட வாழ நாங்கெல்லாம் கவனீனமாக இருக்கிறோம்னா எனக்கு மகளுக்கு தான் அல்லாஹ் வத்தகுல்லா, அல்லாஹ் பயந்துக்கோங்க. நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களால சமாதானம் ஆகிட்டாங்களா, லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான்னு அல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தி நாம் விசாலமா உங்களுக்கு அந்த சிறுக்கு பத்திரத்துல முக்கியமான காரணம், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அமல் உயர்த்தப்படும். 2 பேர் அமல் உயர்த்தப்படாது. ஒருத்தர் யாரு? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற மனிதன். அமல் செய்தால் சிறுக்கு இருக்கு, அமல் கபூலாக்கப்படாது. 2வது யார் என்றால் சகோதரருக்கு இடையில முரண்பாட்டோட கோபத்தோடு வாழ்றாங்க, அவங்களோட அமலை அல்லாஹ் உயர்த்த மாட்டான். அல்லாஹ் சொல்வானாம், ஹத்தா யஸ்மதிஹா, அவர் 2 பேரும் சமாதானமாகி பேசும் வரைக்கும் அவங்களோட அமலை மட்டுப்படுத்தி வைங்கோ. அவங்க பேசுறதுக்கு கூட அல்லாஹ் உயர்த்தப்பட மாட்டாங்க. ஹஜ்ஜி போற பேச வெக்கம், உம்ராக்கு போற குடும்பத்தை சேர்ந்து நடக்கத்தை வெக்கம். ஏனென்றா எங்கட வாயாலேயே நாங்க வேலியை போட்டுட்டோம். ஏனென்றா கூட்டாளிமார்ட்ட சொல்லிட்டோம், இவனோட ஹயாத்துக்கும் இல்ல மௌத்துக்கும் இல்ல, நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் போவேன், நான் பேச மாட்டேன். யாரு வந்தால் இந்த வைராக்கிய வார்த்தைகளை தண்ணீரை கொப்பளிக்கிற மாதிரி சமூகத்தின் முன்னால கொப்பளிச்சு இப்ப பேசுவோம் என்ற ஆர்வம் வந்தாலும் பேச வைக்க அவன் என்னமால் நினைப்பான், இவன் என்னமால் சொல்லுவான். இந்த சமூக பயத்தால வெக்கத்தால அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தாம அப்படியே கோபத்தோடு இருக்கிறத பார்க்கலாம். அற்ப துனியா கண்ணியமான சகோதரர்களே, மௌத்தா படத்துக்கு பின்னால ஜனாஸா அறிவித்தல், அன்னார் இன்னாருடைய 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 சகோதர சகோதரன் அவ சொல்ற இல்லையா? எல்லாம் ஓட்டுக்கும் ஊட்டுக்கும் தூணுக்கும் மரத்துக்கும் இந்த மிருகத்துக்கும் வாசிக்கப்படுகிறது. அன்னார் இன்னாருடைய சகோதரர், அவ்வளவுதான். அவனுக்கு ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படும். இனி எல்லாரும் ஜனாசாக்கு வார, தம்பியும் வாராரு, நானாம் வார, அவரும் வாராரு, இருக்கும் படக்காட்டும் கீரின் பாம்புமா இருந்துட்டு ஜனாசாவை பார்த்துட்டு நீ அழுது உனக்கு மன்னிப்பு கேட்கலாமா? உனக்கு பேசலாமா? நீ பேசணும், நீ அழுது 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 அழுவாலும் அதுக்கு பின்னால் அந்த பொடிய உசிர் வருமா? இருக்கும் பறக்காட்டு சிரிச்சுக்கோங்க, இருக்கும் பறக்காட்டு பேசிக்கொள்வோம். அற்ப துனியா எல்லாம் வச்சுட்டு தான் மௌத்தாகிறது. நல்ல சகோதர பாசத்தோடு வாழ்ற ஒரு இபாதத். சதக்கா கொடுத்தாலும் மற்ற சகோதரனை கொடுக்கறத விட உன்ற குடும்ப உறவோடு வாழ்ற அவருக்கு சதக்கா கொடுத்த டபுள் நன்மை என்ன ஏன் தெரியுமா? ஒன்று நீ சதக்கா கொடுத்தது, 2வது அந்த சகோதரன் பந்தத்தை பேணினதுக்காக கிடைக்கிற ரிசல்ட் நாங்க சொல்லலாம். எனவே இந்த ஆயத்து அருமையான ஆயத்து. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு மௌத்தாகும் வரக்காட்டு, யாரோடையும் கோபம் இல்லாம, யாரோடையும் பிரச்சனைப்படாம, குடும்ப உறவை சேர்ந்து நடக்க நல்ல மனநிலை எல்லாம் எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த